இந்த விஜய் சேதுபதியே இப்படி சொல்லிடுறாரு. அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். மக்கள் செல்வம் தான் அவரை. ஆனா இது போல பண்றது எவ்வளவு அநியாயம். ஆனா என் பொண்ணு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அது அவளா தேர்ந்தெடுத்து பாதை. பொண்ணு பாரு எவ்வளவு கலக்குது, எவ்வளவு பெருமையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தானே தெரியும் அது பெருமைக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுது என் பொண்ணு. அவங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்கு, பயங்கரமா இருக்கு. நான் சாதிப்பேன், நான் செய்வேன். ஆனா இவ்வளவு பொறுமையா இருக்கிறத கிரேட். கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் வந்துடுவா. அப்படியே பட்டவ பொறுத்துக்குன்னு அழகா செஞ்சுன்னு இருக்காங்க. மனசுல ஆசை இருக்கு நம்மளும் ஜெயிக்கணும்னு. அவளுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்ல. அது ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் இருப்பாங்க. ஆனா எல்லாருமே ரிச் பசங்க கூட எல்லாம் ஏழைங்க தான், அடிமட்டத்துல இருக்கிறவங்க தான். அது நடிப்புன்றாங்க ஒரு சிலர். அது ரியல் கேரக்டரே அதுதான். நடிப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. அதுக்கு இல்லன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு பொம்முன்னு இருக்குமே காண்டி நடிக்கிறதா இருந்தா அது எங்கேயோ போயிட்டு இருக்குமே. இப்ப கோட்டீஸ்வரியா இருந்திருக்குமே, எல்லாரையும் காக்க போச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவ இன்னும் வாடகை வீட்டுலதான் இருக்கிறா. சண்டைன்னா சும்மாலாம் அவன் சண்டை போடல. நம்ம போய் கிளறினாதான் அவன் சண்டை போட்டாலும் சண்டைக்காரி. ஃபர்ஸ்ட் வாரம் போட்டதே இப்போ சொல்லின்னு இருக்காங்க. அது என்ன உடனே ஒருத்தரை பத்தி பின்னால வந்து பேச மாட்டோம். டைரக்ட் டு டைரக்ட் தான். ஆனா இவ இல்லாதப்ப அவளை பத்தி பேசுறேன்னு பாரு ஜாக்லின் இப்படின்ட்டு. புதுசா வந்தவங்க கூட ஏன் டைரக்டா பேச வேண்டியது தானே. அவளுக்கு அந்த நிலைமை வர்றது நாங்க காரணம் இல்ல, அவளாதான் தேடிக்கின்னு போனோம். பிகாஸ் அவளே எழுதுன்னு இருக்கா. அதான் அவ நடிக்கல, பொய் சொல்லல, ஏமாத்தல. அவ மனசுலயும் நிறைய வலிங்கெல்லாம் இருக்கு. மக்கள் நினைச்சாங்கன்னா அது மேல போக்கலாம். இல்லன்னா அது கேரக்டர் இன்னும் சந்தேகம் பண்ணோம். நீ இப்படியே தான் இருக்கணும்னா அப்படியே இருந்துன்னு போட்டேன். அதுக்குன்ட்டு நான் ஒன்னும் ஃபீல் பண்ணேன். இப்போ பிக் பாஸ் வந்திருக்காங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல நிறைய சின்ன சின்ன ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கலக்க போகுது யாரு இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இப்போ வந்து பிக் பாஸ் வந்திருக்காங்க. அவங்க கடந்து வந்த பாதைங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இந்த தருணத்துல நீங்க எப்படிமா ஃபீல் பண்றீங்க? எனக்கு சந்தோஷம் தான். டெய்லி சொல்லின்னு இருப்பாங்க பிக் பாஸ் பாக்குறேன், ஓட்டு போடுறேன், பொண்ணு பாரு எவ்வளவு கலக்குது, எவ்வளவு பெருமையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தானே தெரியும் அது பெருமைக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுது என் பொண்ணு. கண்டிப்பா. அதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க ஜாக்லின் டைட்டில் வின்னரா அந்த 5ல ஒரு நம்பரா இருப்பான். டைட்டில் வின்னர்ன்றது இல்ல, அந்த 5% இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு ஒண்ணு. இவ்வளவு நாள் கடந்து வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே வச்சுக்கோங்களேன். அது எந்த அளவுக்கு அவங்க டிராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்மா 80 days இருப்பா. ஆக்சுவலா நல்லா விளையாடுறா. ஆனா அவளுக்கு உற்சாகம் தர்ற போல இந்த விஜய் சேதுபதியே இப்படி சொல்லிடுறாரு. லாஸ்ட்ல தான் சேவ் பண்றாரு. அவளை என்ன நினைச்சுவா, நம்ம இன்னும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கோம் போல இருக்கு. பவித்ராலாம் 6th place 7th place இருக்கு. அவளை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுறோம். பவித்ரா சேவ் டண்டா. அப்ப ஜாக்லின் மட்டும் ஏன் லாஸ்ட் சேவ் பண்றாரு? எனக்கு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் சார் ஓட்டு இது மக்கள் ஓட்டு இப்படி மக்கள் செல்வம் தான் அவரு. ஆனா இது போல பண்றது எவ்வளவு அநியாயம். ஒரு வாட்டியாவது என் பொண்ணை ஃபர்ஸ்ட் ஜாக்லின் நீ சேவ்டுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவேன். ஆனா சொல்லல. நான் போன வாரம் கூட எதிர்பார்த்தேன். 3rd place இருந்து இப்போ 4th placeல இருக்கா. அப்போ கூட அவரு இந்த வாட்டியும் அதுதான் தான் சொல்ல போறாரு. லாஸ்ட்ல தான் போறேன்னா சாஞ்சினாவும் அந்த சவுண்டும் கத்தின்னு இருந்தாங்க. இது ஏதோ யோசிச்சுன்னு இருந்துச்சு. அப்போ வந்து சாஞ்சினாவும் சவுண்டும் சண்டை போட்டீங்கன்னா சௌந்தர்யாவை தான் இவர் கேட்டுக்கணும். அதை வச்சு விட்டுட்டு உன் ஃப்ரெண்டுக்கு எல்லா இடத்துலயுமே வரலைய, இதுக்கு சாஞ்சினா இது போல கத்தின்னு இருக்கு, சாஞ்சினாவுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு அவர் கேட்கல. சாஞ்சினா எவ்வளவோ தப்பு பண்ணுது. சின்ன இதுவும் என் பொண்ணு குழந்தைதான் சொல்றாரு. சொன்னாலும் என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துல கூட அவளை நல்லா சொல்ல. அது அவர் ஏதாவது பாராட்டினா கூட ஐயோ நம்மளதான் மாட்டி விடுறாரு போல இருக்கு. டவுட்டா தான் கேட்கு. இல்லம்மா நான் பாராட்டுறேன்றாரு. ஆனா என் பொண்ணு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அது அவளா தேர்ந்தெடுத்து பாதை. நான் எல்லாம் அது போல வரணும், பெரிய சினிமாவில எல்லாம் கலக்கணும்னு ஆசைப்படல. ஏதோ நம்மளுக்கு அளவுக்கு எவ்வளவு பறக்க முடியுமோ அவளுக்கு பறந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். அவ ரொம்ப ஆசைப்பட்டு அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள். அதுக்கண்டு இவ்வளவு பெரிய கனவெல்லாம் காணுங்க இது பண்ண விடாது. உன் ஸ்டேஜுக்கு நீ போதுமா, என் ஸ்டேஜுக்கு நான் பெருசா தான் பண்ணுவேன். அவங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்கு, பயங்கரமா இருக்குது. நான் சாதிப்பேன், நான் செய்வேன். ஆனா இவ்வளவு பொறுமையா இருக்கிறத கிரேட். அவ பொறுமையெல்லாம் இல்லை. ஏதாவது கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் வந்துடுவா. அப்படியே பட்டவ பொறுத்துக்குன்னு அழகா செஞ்சுன்னு இருக்காங்க. அவ மனசுல ஆசை இருக்கு நம்மளும் ஜெயிக்கணும்ட்டு. நம்ம வெளியில வந்துடுறது, நம்மளுக்கு போனோமோ வெளியே வந்தோமோ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சாதிச்சுட்டு வரும். அவளுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. அது மட்டும்தான். அது ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் இருப்பாங்க சென்னையில. அவள் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு இதுவே வட்டமே அவள். ஆனா எல்லாருமே ரிச் பசங்க கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஏழைங்க தான், அடிமட்டத்துல இருக்கிறவங்க தான். சோ அந்த பாகுபாடு இல்லாம எல்லார்ட்டையும் ஈக்குவலா அவங்களுக்கு அது வந்து எப்பவுமே ரிச் ஆனவங்களை எல்லாம்
பிடிக்காது. என்னன்னா அவ்வளவுதான். இதுக்கு வந்து ஏழைங்களா இருக்கிறவங்க தான் நிறைய ஃப்ரெண்டு. நானே நக்கலை கிண்டல் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸு எங்கதான் தேடி பிடிக்கிறியே தெரியலையேன்ட்டு. போமா, பாசம் மட்டும்தாம்மா தேவை ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் சம்பாதிச்சு அவங்களே நான் நல்லா இருப்பேன். இப்போ அங்க வந்துட்டு அவங்க மனசுல பட்டதா அவங்க சொல்றாங்க, தன்னை வெளிப்படுத்திக்காம உள்ளுக்குள்ள வச்சுட்டு அந்த மாதிரி இல்ல, அவங்களா இருக்காங்க அங்க. ஆமா, ஆனா பொறுத்துன்னு போகுது. நிறைய கோவம் வந்தா கூட கண்ட்ரோல் பண்ணிக்குது. அது மனசுல கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும். ஆனா அது இது கேரக்டர் அவள்தான். நான் உயர்ந்த இதெல்லாம் இல்லை. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் அவளுக்கு விருப்பம். எல்லாருமே ஃப்ரெண்டா தான் பாக்குது. மத்தபடி மரியாதை கூட எல்லாருக்கும் அழகா கொடுக்கும். வயசுக்கு தகுந்த போல யாராவது வேலை செய்யற ஆளுங்களை கூட அக்கா அண்ணா அண்ணா போட்டாங்க, வாங்க அக்கான்ட்டு. விஜய் டிவில இவ்வளவு நாள் இருந்ததை தாண்டிலும் இப்ப வந்து பிக் பாஸ்ல இருக்கும் போது நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஜாக்லினுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா பேசுறதா இருக்கட்டும். அது நடிப்புன்றாங்க ஒரு சிலர். அது ரியல் கேரக்டரே அதுதான். நடிப்பெல்லாம் ஒண்ணு இல்லை. அதுக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொம்முன்னு இருக்குமே காண்டி நடிக்க எல்லாம் செய்யல. நடிக்கிறதா இருந்தா அது எங்கேயோ போயிட்டு இருக்குமே. இப்ப கோட்டீஸ்வரியா இருந்திருக்குமே, எல்லாரையும் காக்கா போச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவ இன்னும் வாடகை வீட்டுலதான் இருக்கிறா. சொந்த வீட்டு என்னதான் கேக்குறா, ஒரு 3 கோடி கொடுத்தா அவன் ஒரு வீடு வாங்கிக்குவேன், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவேன். இப்ப கூட என்னதான் பிக் பாஸ்ல இருந்து வந்த பிறகு கூட என்னதான் கேட்பா, கல்யாணம் பண்ணிக்கோன்ற, நான் செட்டில் ஆனதான் கல்யாணம் பண்ணினா அப்பனா குத்துடுமா எனக்கு காசு வேணும். இப்போ பிக் பாஸ்ல இருந்து வந்த பிறகு கல்யாணம் பண்ணி அவளுக்கு யாரு பிடிக்குதோ, எனக்கு ஜாதி மதம் இது அவன் சந்தோஷமா இருந்தா போதும். பணக்காரன் இது படிச்சவன் அவன் புரிஞ்சுக்கினா நல்லா வச்சுக்கிறவங்க எவனோ அவன் கல்யாணம். நீங்க இப்போ வந்து அவங்களுக்காக மக்கள் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் கிட்ட சொல்லணும்னா, அவ நடிக்கலாம் இல்ல, ரியல் கேரக்டர் ஜாக்லின் இதுதான். ஒருத்தரை பத்தி இத்தனை நாள் போயிருக்கிற ஷோ அப்ப கூட பார்க்க சொல்லுங்க. பொறணி ஒருத்தரை பத்தி பின்னால வந்து பேச மாட்டான். டைரக்ட் டு டைரக்ட் தான் யாரா இருந்தாலும் அப்படிதான் செஞ்சுன்னு இருக்கா. அவன் நினைச்சா இவங்க எல்லாம் கேங்கா பேசுறாங்களா, அது போல பேசலையே. ஆனா இவ இல்லாதப்ப அவளை பத்தி பேசுறாங்க பாரு ஜாக்லின் இப்படின்ட்டு. புதுசா வந்தவங்க கூட ஏன் டைரக்டா பேச வேண்டியது தானே. சண்டைக்காரின் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டா, அழுதா. ஃபர்ஸ்ட் போனா நம்ம கல்யாணம் பண்ணின்னு ஒரு வீட்டுக்கு போறோம்னா கூட தனிமையில இருக்கிறோம்னா, பிறந்து வளர்ந்த ஃப்ரீயா இருந்ததெல்லாம் கஷ்டமா இருக்கும். அழுதுட்டா. இப்ப அழல. ஏன்னா இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிச்சு நம்ம இது எவ்வளவுதான். இனிமே நம்ம வந்ததை அழறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ இல்லை. சண்டைன்னா சும்மாலாம் அவன் சண்டை போடல. சும்மா நம்ம போய் கிளறினாதான் அவன் சண்டை போட்டாலும் சண்டைக்காரி ஃபர்ஸ்ட் வாரம் போட்டதே இப்போவும் சொல்லின்னு இருக்காங்க. அது என்ன இவரே சொல்றாருல்ல, இந்த வாரம் நடந்தது மட்டும் சொல்லுங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் வாரம் ஏன் இழுக்கிறாங்க? அவளுக்கு அந்த நிலைமை வர்றது நாங்க இதுல காரணம் இல்லை, அவளாதான் தேடிக்கின்னு போனோம் பிக் பாஸ். அவளே அழுதுன்னு இருக்கா. அதுதான் போய் சந்தோஷமா ஜெயிச்சுட்டு அவன் உண்மையான முகம் மக்களுக்கு தெரியணும். அவன் நடிக்கல, பொய் சொல்லல, ஏமாத்தல. அவ மனசுலயும் நிறைய வலிங்கெல்லாம் இருக்கு. அது வந்து எனக்கும் சொல்ல மாட்டான். அவன் கஷ்டப்பட்டா சொன்னா நான் அழுவேன். என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிட்ட சொல்லுவான். அது வந்து ஃப்ரெண்ட்ஸை நம்பி எல்லாமே அவங்க கிட்டையும் சொல்லுவோம். எங்க அம்மாவை பார்த்தா எதுவும் சொல்லிடாதீங்கடா, என் கஷ்டத்தெல்லாம் எங்க அம்மா நான் சந்தோஷமா இருக்கிறேன்ட்டு தான் பார்ப்பாங்களே ஒழிய கஷ்டப்படுறேன்னா அவங்களும் டெய்லியும் அதையே நினைச்சுன்னு இருப்பாங்கன்னு சொல்லி அது இருப்பான். அந்த கஷ்டத்தை வெளியவே காட்டாதுப்பான். தங்கமான பொருள். ஆனா மக்கள் நினைச்சாங்கன்னா அது மேல போக்கலாம். இல்லைன்னா அது கேரக்டர் இன்னும் சந்தேகம் பண்ணோம், இன்னும் இப்படியே தான் இருக்கணும்னா அப்படியே இருந்துன்னு போட்டேன். அதுக்குன்ட்டு நான் ஒன்றும் ஃபீல் பண்ணேன். அது கேரக்டர் ரியல் கேரக்டர் இதுதான். எதுவா இருந்தாலும் அநியாயம் அங்க நடக்குதுன்னா தட்டி கேட்பேன். அது யாருக்கு தெரிஞ்ச முகமோ தெரியாத முகமோ எதுவா இருந்தாலும் ஜாக்லின் ரியல் மூஞ்சே இதுதான். டைரக்ட் டு டைரக்ட். பின்னாடி பேசுறது வேணா பாக்கட்டும். இத்தனை நாள் 36 நாள் 37 நாள் ஆச்சுல, யாரு பத்தியாவது பின்னால போய் கேங்ல பேசியிருக்காளான்னு பாக்கட்டும். அவங்களே ரிவெஞ்ச் பண்ணி கூட பாக்கட்டும். எதுவுமே பண்ணல. ஆனா யூடியூப் 4-5 பேர் ஏன் தான் அதை வச்சு வாங்குறாங்கன்னு தெரியல. ஏன்டா அவங்க அக்காவை ஜாக்லின் அக்கா ஆன்டி கீன்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. நீ ஏன் அதை பாக்குற? உன்னால நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவனை திட்டிருந்தான். ஏதோ பிஆர் வச்சு போயிருக்காங்கன்னு. அதுக்கு பிஆர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரியல் தெரியணுன்ட்டு தானே போயிருக்காரு. ரீலுக்கு போலியே. அவ நினைச்சிருந்தா கடன் வாங்கி கூட எல்லாருக்கும் கொடுத்துட்டு டாப்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரலையே என் பொண்ணு. பிஆர் கொடுத்திருந்தா அவளும் ஃபர்ஸ்ட் வந்துருப்பாள். அவளுக்கு ஜனங்களுக்கே தெரியுதுல அவ எந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ற. காலையில இருந்து இப்ப இது நடக்குது இல்ல,
ஸ்கூல்ல. ம். அதுல அவளே 20 பேருக்கு சமைச்சு போடுறா, தோசை சுட்டு போடுறா. அதெல்லாம் இதுக்கு நல்லா நிம்மதியா தின்னுட்டு வீட்டுல படுத்திருக்கலாமே. அது ஏன் எல்லாருமே பண்றா? அதெல்லாம் தெரியல மக்கள் கண்ணுக்கு. அவ சமைக்கிறது தெரியல, அழுகுறது மட்டும் தெரியுது, சண்டை போடுறது தெரியுது. ஏன் போடுதுன்னு உங்க வீட்லயும் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களும் அவளையும் உன் மகளை நினைச்சுக்கோங்க, உன் சொந்தக்காரியா நினைச்சுக்கோங்க. ஏன் அதை மட்டும் பிரிச்சு பிரிச்சு பேசி இது பண்றீங்க? அவளுக்கும் ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா இருக்கும். நம்ம இது பேசுறது அவங்களுக்கும் ஹேட் ஆகும் தெரியணும் இல்ல. அதனாலதான் சொல்றேன்.